இந்த மாதிரி நல்ல மீன் குழம்பு இந்த மாதிரி நல்லா சுண்டணும். இந்த மாதிரி நல்லா சுண்டி வரும்போது நம்ம மீன் எடுத்து ஒரு மீனாக நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் இந்த மீனை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கிடணும். உடையாமல் தான் பார்த்துக்கணும், அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஆனால் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செஞ்சால் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் சொல்ல யூடியூப்பில் பார்த்தேன். சங்கரா மீன் குழம்பு நல்லாயிருக்குங்க. சங்கரா மீன் இல்லை, எந்த குழம்பு வேணால் செய்யலாம், மீன் எந்த மீன் வேணால் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு மூடி எடுத்து கொஞ்ச நேரத்துக்கு மூடி விட்டுறணும். அது நல்லா கொதிச்சு வரும்போது அப்புறம் இந்த மாதிரி மீன் குழம்பு இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா சுண்டி கொதிச்சதுக்கப்புறம் அதை அழகாக கலக்கணும். வெயிட் பண்ணுங்கள், இது என்னன்னு பார்க்குறேன். மூடுங்க, இது மூடுங்க. ஆஹா சூப்பராக கொதிக்குதுங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பார்க்கவே அருமையாக இருக்குது. சாப்பிட்டா எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். ஆஹா வாசனை, ஆஹா. இவங்க என்ன மீன் குழம்பு வைக்கிறாங்க, நம்ம வைக்கிற மாதிரி மீன் குழம்பு. இன்றைக்கி இவங்க சாப்பிட்டு உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களா பார்க்குறேங்க. இதை வந்து அழகாக இப்படி உள்ளே விட்டுட்டு அழகாக அதை மீனை பொறுமையாக தான் கலரணும். நான் சொல்லலை, வீடியோவில் சொன்னாங்க. அழகாக வெந்திருக்கு. மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேகணும்னு சொன்னாங்க. மீன் வெந்துடுச்சா நீங்களே பாருங்கள், வெந்துட்டுருக்கு. ஆஹா வாசனை சூப்பராக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்ருவோம். டே நம்மளே எதிர்பார்க்கலங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வரல, இன்னும் டெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி பார்வையாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக இருக்கும் நானே எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே வியூவர்ஸ், ரொம்ப நன்றி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ